Hi friends, இன்னைக்கு சோமாஸ் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த சோமாஸ் பாத்தீங்கன்னா நம்ம தீபாவளி டைம்ல மட்டும் தான் செய்வோம். இப்போ ஸ்கூல் ஹாலிடேஸ் இருக்கறதால பசங்க அடிக்கடி நமக்கு ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. அந்த மாதிரி நேரத்துல நம்ம இந்த மாதிரி சோமாஸ் மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு வெச்சிட்டா அவங்களே தேவன்றப்போ எடுத்து சாப்பிடுப்பாங்க. நான் இன்னைக்கு 1 கிலோ மாவு கிட்ட எடுத்துர்க்கேன். ஒரு குழி கரண்டி அளவுக்கு சுத்தமான நாட்டு பசு நெய்யை சுட வெச்சிக்கிறேன். இந்த மாவுல அதை ஊத்திக்க போறேன். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று சேர கலந்துக்கணும். நல்லா கலந்து விட்டது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாவு பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். நல்ல ஒரு வாய் அகலமான பாத்திரத்தில் நம்ம மாவு போட்டு பிசைஞ்சாக்கா நமக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நல்லா அழுத்தி கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போது இது மேலே கொஞ்சமாக எண்ணெயை போட்டு ஒரு 20 நிமிஷம் இந்த மாவை ஊற வச்சுக்க போகிறேன். மாவு நல்லா ஊறட்டும். இந்த கேப்பில் நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். பூர்ணத்துக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். வாசனைக்கு 2-3 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கொரன்னு அடிச்சுக்க போகிறேன். இந்தளவுக்கு கொரன்னு இருக்கணும். கொஞ்சமாக நட்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் இன்றைக்கி முந்திரி தான் எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்க போகிறேன். அப்போ தான் நமக்கு சாப்பிட்றப்போ நல்ல க்ரன்ச்சியான ஃபீல் கிடைக்கும். இப்போ ஒரு பெரிய கடாயில் 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் கட் பண்ணி வச்ச முந்திரியை ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ வீட்டில் என்னென்ன நட்ஸ் இருக்கோ அந்த எல்லா நட்ஸும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 டம்ளர் கிட்ட ரவையை ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ முந்திரி எடுத்து வச்ச பாத்திரத்திலேயே ரவையும் சேர்த்து எடுத்துக்கிறேன். திரும்பியும் ஒரு 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு துருவி வச்ச தேங்காயை ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயில் வறுத்துக்கணும். நான் இன்றைக்கி லேசாக தான் வறுத்து எடுத்தேன். ஸோ இது எல்லாத்தையும் ஒரே பவுலில் கலெக்ட் பண்ணிக்கிறேன். கலெக்ட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடணும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா எந்த டம்ளரில் நம்ம ரவை எடுத்தோமோ அதே டம்ளரில் சர்க்கரையை ஆட் பண்ணிக்கிறேன். எடுத்த அளவில் பாதி சர்க்கரை ஆட் பண்ணிக்கிட்டேன். இனிப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மீதி சர்க்கரையையும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மாவு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக மெத்துன்னு இருக்குது. இப்போது இதில் நம்ம சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துகிட்டு அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போது இந்த துண்டுகளில் சப்பாத்தி கல்லில் தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா மெலிசாக எந்த அளவுக்கு திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு திரட்டி எடுத்துக்கோங்க. திரட்டிட்டு நம்ம செஞ்சு வச்ச பூர்ணத்தை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங் கொஞ்சம் அதிகமாக இருந்தாக்கா சாப்பிட்றப்போ நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓரங்கள் பார்த்திங்கன்னா தண்ணியில் தட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போது மேல் மாவு அப்படியே எடுத்து மூடிடணும். இது ரெண்டும் மூடினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒன்று மேலே ஒன்று அப்படியே பிடிச்சு விட்டோன்னா நமக்கு ஒரு அழகான டிசைன் கிடைக்கும். இது மாதிரி நம்ம ஒன்று மேலே ஒன்று லேசாக நம்ம இழுத்து பிடிச்சி அழுத்தி எடுக்கணும். உங்கள்கிட்ட அச்சு இருந்தால் நீங்கள் அச்சில் கூட செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி அச்சு யூஸ் பண்ணல, கையால் தான் எல்லாமே செஞ்சு முடித்தேன்.
அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நம்ம எல்லா மாவுலையும் போட்டு திரட்டி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி லீவ் டைமில் தான் நம்ம இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நமக்கு டைம் நிறைய இருக்கும். நல்லா பொறுமையாக நிறுத்தி நிதானமாக செய்யலாம். இது செஞ்சு முடிக்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 hour ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா மாவையும் நல்லா திரட்டி எடுத்துக்கிட்டேன். 1 கிலோ மாவுக்கு கிட்டத்தட்ட 30லேருந்து 35 சோமாஸ் வந்தது. இப்போது இதை எண்ணெயில் ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். நல்ல மிதமான தீயில போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும். நல்ல சிறுந்தீயில் பொறுமையாக ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். இதே நம்ம ஹை ஃப்ளேமில் போட்டு எடுத்தோம்னாக்கா மேல் மாவு வந்து சீக்கிரமாக கரிஞ்சிரும். அதனால் பொறுமையாக ஒன்றா நிறுத்தி நிதானமாக சிறுந்தீயில் போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியான சோமாஸ் கிடைக்கும். சாப்பிட்றப்போ பார்த்திங்கன்னா நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சலசலப்பை அடங்கிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். அவ்வளோதான். நமக்கு பாருங்கள் சூப்பரான கிறிஸ்பியான சோமாஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்குறப்போ வீட்டில் சின்ன பசங்க இருந்தால் ரொம்ப ஆசையாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சாப்பிடுவாங்க. அப்பப்போ ஸ்நாக்ஸ் கேட்குறப்போ நம்ம ஒன்று எடுத்து கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் போட்டிருக்கேன். இந்த பேட்சில் என்னாச்சுன்னா போட்ட மாவு பார்த்திங்கன்னா வாய் பொழந்துக்குச்சு. அதனால் உள்ளே இருந்த பூர்ணம் எல்லாமே வந்து எண்ணெயில் மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. பாருங்கள் மாவு வந்து சரியாக மூடாததால் உள்ளே இருக்கிற பூர்ணம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எண்ணெயில் வந்துடுச்சு. ஸோ என்ன ஆச்சுன்னா அந்த பூர்ணமும் வந்து இந்த சோமாஸ் பொரியறதுக்குள்ளே அதுவும் கரிஞ்சிடுச்சு. அதனால் ஒன்றா பார்த்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு சூப்பரான சோமாஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள்.